இதே நீங்கள் இந்த இடத்துல 10 லாட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 3500 rupees இல்லைனா 3750 rupees வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஹலோ ட்ரேடர்ஸ், திஸ் இஸ் புவனேஸ்வரன் சார். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 100% ரிஸ்க்கே இல்லாமல், அதாவது நம்ம ஒரு ட்ரேடிங் செட்டப் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் வந்து நமக்கு லாஸே இருக்காது. ஸோ மார்க்கெட்டு எந்த சைடு மூவ்மெண்ட் கொடுத்தாலும் ப்ராஃபிட்டில் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு உங்களுக்கு முக்கியமாக என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. ஸோ அந்த ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குயிக்காக என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். அது எப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இப்போது லாஸ்ட் டே எடுத்துங்க, மார்க்கெட் வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட், இது மாதிரி ரேஞ்ச் பவுண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் தெரியும். மார்க்கெட் வந்து இப்படி இந்த சேனலுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ரொம்ப நேரமாக. 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 10:50க்கு அப்புறம் 10:50லேருந்து கிட்டத்தட்ட 12:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்லேயே மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. சரி, நமக்கு வந்து தெரியுது இந்த சேனல் வந்து பிரேக் ஆணுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல மார்க்கெட் மேலே பிரேக் ஆனிச்சுன்னா மேலே போகும், இல்லை கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா கீழே போக போகுது அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்டாக மார்க்கெட் போயிட்டு இருக்கப்ப என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்க்குறீங்க 19,350 இல்லைனா 300 இந்த ரேஞ்சு கிட்ட இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டு மேலே பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறதுக்காக 19,300 கால் ஆப்ஷனையும் 19,400 புட் ஆப்ஷன், இது ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் இந்த விண்டோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நமக்கு இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 19,300 கால் ஆப்ஷன். அதே போல் நமக்கு இப்போ ரைட் சைடில் இருக்கிறது 19,400 புட் ஆப்ஷன். இந்த இடத்துல பாருங்கள், எப்போதுமே இந்த மாதிரி இப்போ வந்து மார்க்கெட் 19,300 கிட்ட ஓப்பன் ஆகிடுச்சு, ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி 50 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கரண்ட்டாக மார்க்கெட் 19,350 கிட்ட இருக்கிறதா நினச்சிக்கோங்க. ஸோ ஒரு 50 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் 19,300 கால் ஆப்ஷனையும் 19,400 புட் ஆப்ஷனையும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ப்ரீமியம் வந்து சிமிலராக இருக்கும், அதுக்காக எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த லாஸ்ட் டே செப்டம்பர் 1க்கான அந்த சார்ட்டை பார்க்குறோம். மார்க்கெட் இது வந்து நல்ல ஒரு ஃபால் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பவுண்டு, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரேஞ்ச் பவுண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணுறீங்க, இதையும் மார்க் பண்ணிக்கிறீங்க. அதே போல் சேனல் ஃபார்ம் ஆகிருக்கு. தென் இந்த சைடும் அதே போல் சேனல் ஃபார்ம் ஆகுது. இப்போ நீங்கள் ட்ரேட் எடுக்கிறப்ப என்ன ட்ரை பண்ணியிருப்பீங்க, சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த சேனலை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுது அப்படின்னா இதில் வந்து ஒரு ட்ரேட் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க. அதே போல் இந்த சேனலில் எங்கேயாச்சும் பிரேக் வச்சுது அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பீங்க. ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், மார்க்கெட் கரெக்டாக 12:15க்கு நல்லா பார்த்துக்கோங்க, 12:15க்கு இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு மார்க்கெட்டு. இப்போ சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா என்ன இருக்கும், ஸோ இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருப்பீங்க, ஸ்டாப் லாஸ் இந்த லெவல் வச்சுருப்பீங்க, தென் 1:5 இல்லை 1:2 ஏதோ ஒரு ப்ராப்பர், இல்லைனா இந்த லெவல் இதுக்கு ஈக்குவலாக வந்து உங்களுக்கு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். இதுவே நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரே நேரத்தில் 2 ட்ரேட் எடுக்க போகிறோம். அதாவது இந்த 12:15க்கு இந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க இல்லையா, அதுக்கு தான் சொன்னேன் உங்களுக்கு உங்களோட ட்ரேடிங் வந்து குயிக்காக இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரே நேரத்தில் நம்ம வந்து இதில் ஸ்டாப் லாஸையும் ஃபிக்ஸ் பண்ணணும், டார்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த பிராக்கெட் ஆர்டர் போடுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். இப்போது இந்த இடத்துல நீங்கள் எடுக்க போகிறீங்க 118ல் வந்து ட்ரேட் எடுக்க போகிறீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவல் வச்சுக்கிறீங்க, ஏன்னா இந்த ரேஞ்சு ஓகேவா, இதை பேஸ் பண்ணி நீங்கள் இவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறீங்க. அதாவது உங்களுக்கு 13 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, 16 பாயிண்ட், அதாவது 13 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா 1:2 வச்சிங்கன்னா 26 வரும். அப்படி இல்லைனா 1:1.5 வைக்கிறீங்க. 1:1.5 தான் உங்களுக்கு பெட்டராக தோணும். ஏன் அப்படின்னா 1:1.5 வைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ இந்த பாருங்கள் இந்த ரேஞ்சுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போது 1:1.5 வந்து வைக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம், நம்ம 30 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸு, கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் 19.45 இது வந்து நமக்கு டார்கெட்டு. இப்போ என்ன பண்ணால் இதை மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. இதே நேரத்தில் 12:15க்கு நம்ம ட்ரேட் எடுத்தோம் இல்லையா, அந்த நேரத்தில் இங்கே வந்து பார்த்துட்டு அதே 12:15க்கு இங்கே ஒரு ட்ரேட் எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல 12:15க்கு இங்கே ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, 111 வச்சுக்கோம் ஓகேவா, அந்த 111ல் ட்ரேட் எடுக்கிறீங்க. இங்கே எவ்வளோ நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிங்க 13 பாயிண்ட்டு, அப்போ இங்கேயும் உங்களுக்கு ஒரு 13 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க ஓகேவா. கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சு இதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. அதே போல் உங்களுக்கு அங்கே எவ்வளோ வச்சிங்க 19.45 வந்து டார்கெட்டு, இங்கேயும் உங்களுக்கு 19.45 அப்படின்னா 20 இது வந்து உங்களுக்கு டார்கெட்டு, இந்த மாதிரி வச்சுக்கிறீங்க. இப்போ மார்க்கெட் ரன் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள், மார்க்கெட் இது நல்லா பிரேக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஆக மொத்தம் உங்களுக்கு 13 பாயிண்ட் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கும். ஒரு லாட்டுக்கு உங்களுக்கு
13 பாயிண்ட் லாஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 650 ருபீஸ் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கும். இதே நீங்கள் உங்களுக்கு பிரேக் ஆனாலும் சரி இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கும்போது அதே டைமிங்கில் இந்த இடத்துலையும் அதே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு அதே டார்கெட்டை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும், இந்த இடத்துல உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். அப்போது 13 பாயிண்ட் வந்து இங்கே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல 20 பாயிண்ட் வந்து ஹிட் ஆகி உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். அப்போ என்ன ஆயிடுச்சு, 20 - 13 = 7, உங்களுக்கு 7 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட். அப்போது ஓவராலாக 350 ருபீஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இது வந்து நான் சின்னதாக சொல்கிறேன், அதாவது 1:1 அப்படின்னு வைக்கிறதுனால இப்படி. இதே 1:2 அந்த மாதிரி ரேஷியோலாம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக கூட ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இப்போ இதில் இன்னும் நிறைய எங்கெங்கெல்லாம் ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணலாம், நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி இல்லைனா ப்ரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ராஃபிட்டில் முடிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுக்கு உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் மார்க்கெட்டில் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும், உடனே போய் ட்ரேட் எடுத்துடக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பார்க்குறீங்க, மார்க்கெட் கரெக்டாக பாருங்கள், இந்த 10-10க்கு பார்க்குறீங்க இந்த இடத்துல. ஸோ இந்த பியர் கேண்டலுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே வந்து ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்க, அதாவது இங்கே ட்ரேடு உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, அதாவது 103ல் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க, 96 வந்து ஸ்டாப் லாஸு. அப்போ 7.45 கிட்டத்தட்ட 7.5ன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து 1:2ன்னு வச்சுக்கோங்க, அதாவது 15 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் வைக்கிறீங்க. 15 ருபீஸ் வைக்கிறப்போ நீங்கள் அதை பார்க்குறப்போ உங்களுக்கு ஓவராலாக உங்களோட இதுக்கு முன்னாடி இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வருதான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த லெவல் வரைக்கும் வந்து வருது நமக்கு. ஆக்சுவலாக நம்ம இவ்வளோ தான் வச்சிருக்கோம், ஆனால் நமக்கு இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் சப்போஸ் மார்க்கெட் மேலே போணுச்சு அப்படின்னா இது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம வந்து 15ங்கிறது வந்து நம்மளோட டார்கெட் இதுக்கு கீழே தான் இருக்குங்கிறதுக்காக தாராளமாக வைக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், 7.5 வந்து நமக்கு ஸ்டாப் லாஸு, 15 பாயிண்ட் வந்து டார்கெட் அப்படின்னு வைக்கிறோம். அதே போல் இந்த டைம் என்ன டைமில் நம்ம எடுத்தோம், இந்த டைம் பாருங்கள், இதில் தான் இது முடிஞ்சதுக்கு இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எடுக்கிறோம். அப்போ 10:15க்கு, அப்போ 10:15க்குனா இந்த இடத்துல நம்ம இது என்ட்ரி எடுத்திருப்போம். இந்த இடத்த பாருங்கள், 10:15க்கு இதில் நம்ம வந்து என்ட்ரி, நமக்கு 7 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸு, 7.5 வந்து நமக்கு ஸ்டாப் லாஸு. அதே போல் 15 பாயிண்ட் வந்து நமக்கு டார்கெட்டு. இது கரெக்டாக கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது பாருங்கள், இந்த ரேஞ்சுக்கு ஈக்குவலாக, இந்த விக்கு ஃபார்ம் இருக்குல்ல அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ நமக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஒன்று நம்மளோட டார்கெட் ஹிட் ஆனால் இந்த லெவல் வரைக்கும் வரும், இல்லை இந்த டார்கெட் ஹிட் ஆனால் இந்த லெவல் வரைக்கும் வரும் அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரேஞ்சில் பாருங்கள், நமக்கு இதில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும், இதில் வந்து டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். அப்போது இதில் வந்து 15 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்டு, இதில் 7.5 வந்து லாஸு. அப்போ நமக்கு ஓவராலாக 7.5 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டு. அப்போ ஒரு லாட்டு நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 350லேருந்து 375 ருபீஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இதெல்லாம் நான் சொல்கிறது சின்ன சின்ன ஸ்கேல்பிங், ஒவ்வொரு லாட்டுக்கு சொல்கிறேன். இதே நீங்கள் இந்த இடத்துல 10 லாட்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 3500 ருபீஸ் இல்லைனா 3750 ருபீஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இந்த எக்ஸிக்யூஷன் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறையா பேர் வந்து சார் நீங்கள் சேட்டில் காமிக்கும் போதே ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்குது, எப்படி வந்து குயிக்காக எடுக்கிறது அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் நிறையா தேவை. ஆப்ஷன் பையர்னாலே அப்படி தான், ஆப்ஷன் செல்லர்னா ஏதோ ஒரு ரேஞ்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக அந்த ரேஞ்சு தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸு இல்லை இதுதான் நமக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரேஞ்சை வந்து செல் பண்ணிவிட்டு போயிட முடியும். ஆனால் ஆப்ஷன் பையருக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடு தேவை. ரொம்ப நீங்கள் எவ்வளோ குயிக்காக வந்து ஒரு ட்ரேடில் என்ட்ரி ஆகுறீங்க, எவ்வளோ ஸ்பீடாக எக்ஸிட் ஆகுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இதில் இன்னொரு கேள்வி வரலாம், சார் நான் வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாமல் ஸ்டாப் லாஸ் மட்டும் போட்டிருந்தேன் அப்படின்னா மார்க்கெட் ஏதோ ஒரு சைடு மூவ்மெண்ட் ஆனால் எனக்கு நல்ல ப்ராஃபிட் வருமே, எதுக்காக அந்த ஸ்டாப் லாஸ் நம்ம டார்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். மார்க்கெட் ஏதோ ஒன் சைடு மூவ் ஆனிச்சுன்னா ஓகே, நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் மட்டும் ஹிட் ஆகிட்டு இந்த இடத்துல நல்ல ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துலையும் உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், டபுள் ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகி உங்களுக்கு இங்கேயும் லாஸ் அங்கேயும் லாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதனால தான் நம்ம வந்து ஒரே நேரத்தில் நம்ம ஸ்டாப் லாஸையும் போடுறோம், டார்கெட்டையும் போடுறோம், 2 ட்ரேடுக்குமே. அதை விட முக்கியம் என்னன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ரேஞ்சை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி எது வந்து சப்போர்ட்டாக இருக்குது, இப்போ இந்த இடத்துல பாருங்கள் வரிசை இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கே ஒரு சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த சப்போர்ட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணோம். ஸோ அதுக்கு முதல் நாள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பாருங்கள், அதாவது 31 ஆகஸ்ட்டோட 145க்கு பாருங்கள், மார்க்கெட் கரெக்டாக இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் வந்து வச்சிருக்கு இந்த இடத்துல. இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ட்ரேடில் என்டர் ஆக போகிறீங்க. அதாவது இது வந்து எனக்கு என்ட்ரி, இந்த கேண்டிலோட லோ, அதாவது இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ வந்து எனக்கு ஸ்டாப் லாஸு 10 பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. 10 பாயிண்ட் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ், 10.5 வந்து ஸ்டாப் லாஸு. அப்போ என்னோட டார்கெட் அப்படிங்கிறது வந்து 1.5. ஏன்னா நம்ம வந்து 20 கிட்ட வச்சோம் அப்படின்னா ஒரு சில நேரம் நமக்கு ஹிட் ஆக வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம வந்து 1.5 வச்சுக்கோம், இந்த ரேஞ்ச் வைக்கிறோம். 1.5 அப்படிங்கிறது வந்து நமக்கு 15, ஓகேவா, இந்த 15 வந்து வைக்கிறோம்.
அப்போது 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு 15 பாயிண்ட் வந்து டார்கெட்டு. இப்போ எந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்தோம் சரியா. அப்போ அதே போல் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். இதில் நமக்கு இங்கே நம்ம என்ட்ரி நமக்கு 10 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸு, அதே போல் 15 பாயிண்ட் வந்து டார்கெட்டு. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இது நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும், இந்த இடத்துல நமக்கு டார்கெட் ஹிட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல வந்து எங்கேயுமே நம்ம வந்து டார்கெட்டை போடாமல், இதில் நம்ம டார்கெட் போடல, 1:1.5ன்னு டார்கெட் வைக்கல, வெறும் ஸ்டாப் லாஸை மட்டும் போடுறதுன்னா என்ன இருக்கும், இங்கே வந்து மார்க்கெட் கீழே இறங்கி இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, அதே போல் இந்த டார்கெட் போடாமல் இருந்ததுனால என்ன ஆகும், மார்க்கெட் மேலே ஏறிட்டு திரும்ப கீழே வந்து திரும்ப இந்த இடத்துல உங்களோட ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துலையும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். அப்போ இங்கேயும் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, இங்கேயும் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஸோ ரெண்டு இடத்துலையும் டபுள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி உங்களுக்கு ரெண்டு இடத்துலையுமே வந்து லாஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இந்த மாதிரி ட்ரேடில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது எது வந்து நமக்கு சப்போர்ட்டு, எது வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் உங்களோட ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டையும் ரெண்டு ட்ரேட்லையுமே ஈக்குவலாக போடணும். இந்த ட்ரேடில் இந்த இடத்துல நீங்கள் இந்த புட் ஆப்ஷனில் வந்து 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, 20 பாயிண்ட் டார்கெட் வைக்கிறீங்கன்னா, அதே போல் இங்கே கால் ஆப்ஷன்லையும் 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, 20 பாயிண்ட் டார்கெட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 1:1.5 அப்படி இல்லைனா 1:2 இந்த ரேஷியோலேயே நீங்கள் வந்து சின்ன சின்னதாக ஸ்கேல்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக உங்களால் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். மார்க்கெட்டை அதுக்கப்புறம் நல்ல பெருசாக மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு தேவை ஒரு ட்ரேடில் லாஸ் பண்ணாமல் ப்ராஃபிட் பண்ணணும், அவ்வளோதான். பெரிய அளவில் ப்ராஃபிட்டை வந்து நான் கேட்ச் பண்ணுறேன், ஸோ நான் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணல, வெறும் ஸ்டாப் லாஸை மட்டும் போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னா, அந்த நேரத்தில் மார்க்கெட்டு வாலட்டிலிட்டி ஆணுச்சு அப்படின்னா மேலேயும் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து இந்த பக்கம் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, அதுக்கப்புறம் இந்த பக்கமும் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, ரெண்டு பக்கமும் ஹிட் பண்ணிவிடும் உங்களுக்கு. அப்போ ரெண்டு பக்கமே உங்களுக்கு வந்து லாஸ் வந்துடும். அதனால் ரெண்டு பக்கமே ஸ்டாப் லாஸ் போட்டு டார்கெட் போட்டு அது மாதிரி ட்ரேட் எடுங்க. இது வந்து சொல்கிறதுக்கு கொஞ்சம், அதாவது இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆணுச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக இந்த ட்ரேடை வந்து உடனே எடுத்துட முடியும். இதுக்கு நீங்கள் டபுள் விண்டோ கூட ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஒரு ரெடியாக வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல இப்படி ட்ரேட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டபுள் விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ரெண்டு டேபை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல பைக்காக வெயிட் பண்ணுங்கள். இப்போ இங்கே பை போடுறீங்க அப்படின்னா பைக்காக வெயிட் பண்ணிவிட்டு அட்வான்ஸில் போய்க்கோங்க. இப்போ நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கோம் இல்லையா, அதனால் இது வந்து காமிக்கல. இந்த பிராக்கெட் ஆர்டரில் போயிட்டீங்க அப்படின்னா போயிட்டு நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. உங்களோட இந்த டார்கெட் உங்களோட இந்த லிமிட் ப்ரைஸ் என்ன, டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் அடுத்த டேப்பில் போயிட்டு அந்த இடத்துலையும் உங்களோட இது மாதிரி பைன்னு கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட லிமிட் ஆர்டர் என்ன, டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக மார்க்கெட் உங்கள் டயத்தில் இது கரெக்டாக, ஏன்னா மார்க்கெட் இங்கே ஓப்பன் இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு நான் இன்னும் விளக்கமாக காட்டுறேன் பாருங்கள். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் இது கிட்ட முடிஞ்சதுக்கப்புறம் உடனே டக்குன்னு மேலே போயிடாது. நல்லா பாருங்கள், மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கேண்டில் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு கீழே இறங்கிட்டு கேண்டில் இந்த அளவுக்கு விற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப மேலே போகும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து குயிக்காக ஒரு என்ட்ரி எடுத்துடலாம். அதே போல் இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான், ஒரு பாயிண்ட்டு முன்ன பின்ன போனால் கூட பரவாயில்ல, நீங்கள் ப்ராப்பராக அந்த ஸ்டாப் லாஸ் டார்கெட்டையும் போட்டு லிமிட் ப்ரைஸை கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா லைட்டாக மார்க்கெட் கீழே மேலே இறங்குறப்ப உங்களோட லிமிட் ப்ரைஸ் வந்து செட் ஆகிடும், உங்களால் ட்ரேடில் வந்து என்ட்ரி கொடுத்துட முடியும். ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்கள், இன்னும் பெட்டராகவே உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.